வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் பாரி அவர்களின் ஸ்டாக் டு ரிச்சஸ். இந்த புத்தகம் எப்படி பங்குச் சந்தையில் வெற்றி பெறலாம் என்பதை மனோதத்துவ ரீதியாக விளக்குகிறது. தயாரா? ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் பங்குச் சந்தையில் பணம் இழக்கிறார்கள். ஏன் தெரியுமா? காரணம் அவர்களின் மனநிலை மற்றும் உணர்வுகள். எக்ஸாம்பிள், பயம் வரும்போது விற்கிறோம், பேராசை வரும்போது வாங்குறோம். அது எக்ஸாக்ட்லி ஆஃப் ஆப்போசிட் வாட் வி ஷுட் டூ. லைன் டு சே எமோஷனல் கண்ட்ரோலர்ஸ் நாட் லாஜிக். அதுதான் பெரும்பாலான நஷ்டங்களுக்கு காரணம். பாரி கூறுகிறார், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் ஆர் 80% பிஹேவியர் அண்ட் ஒன்லி 20% நாலேஜ். இன்வெஸ்டர் பையஸ் எக்ஸ்பிளைன்ட். கன்ஃபர்மேஷன் பைஸ், நம்முடைய எண்ணங்களை உறுதி செய்யும் தகவல்களை மட்டும் நம்புகிறோம். ஹார்ட் மென்டாலிட்டி, மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ என்பதை பார்த்து நாமும் அதே போல் செய்கிறோம். லைன் டு சே இஸ், நீங்க எல்லாரும் வாங்குறாங்கன்னு ஒரு பங்கை வாங்குனீங்கன்னா அது முதலீடு இல்ல, குசும்பு. பங்கு சந்தையில் குதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். நான் இன்வெஸ்டரா ட்ரேடரா? இன்வெஸ்டிங் இஸ் லாங் டைம் based on business value. Trading is short time based on price movement. Pari advice, always invest in companies you understand, not in companies that are just trending. இந்த புத்தகம் சொல்றது, stock market rewards patience, not speed. If you want to become rich overnight, stock market is not your place. Long term compounding is the real magic. Line to say, தாமதம் வந்தாலும் பரவாயில்லை, அதனால் தடுமாறாதீர்கள். Rules you must follow. Do not check the market daily. Fix your strategy. Growth stocks, dividend stocks, value stocks. Stick to the plan. Don't panic. Example to say, ஒரு நல்ல முதலீட்டாளர் அந்த பங்கு நம்பிக்கை இருந்தால் அதை கையிலேயே வைத்திட்டு இருப்பாங்க, வீணா விற்றுவிட மாட்டாங்க. Market psychology playground. Control your emotional, not the market. Learn to say no to hype. Long term visual, sustainable wealth. Final line, stocks to riches teaches you not how to beat the market, but how to beat your own bad habits. இந்த புத்தகத்தின் இந்த குறுகிய சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்ததா? அப்போ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு புத்தகத்துடன் சந்திப்போம். நன்றி.